இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமானது. தலைமுறைகள் சிறக்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். முன்னோர்கள் செய்த பரிகாரம். உங்களே ஏதோ விட்ட குறை தொட்ட குறை ஏதோ பிரச்சனையாக இருக்குது, நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. எப்போ உங்களுக்கு ஆலமரம் கையில் படுதோ நீங்கள் ஆலமரத்தை கையில் தொட்டு மூளையால் அந்த எனர்ஜி எடுத்துக்க முடியும், எனர்ஜியை கொடுக்க முடியும், மைனஸை தள்ள முடியும், ப்ளஸ்ஸை எடுக்க முடியும். குடும்ப ஒற்றுமை, அதேமாரி வரலாறு படைத்த நம்மளுடைய முன்னோர்களுடைய சரித்திரம், இந்த தரித்திரம் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமானது. தலைமுறைகள் சிறக்க. அப்போது நம்ம தலைமுறைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, நம்மளோட தாத்தம் பூட்டம் பாட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக சொல்லுவாங்க, ஆன்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. எல்லாருமே முன்னோர்களை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் நமக்கு பின்னாடி வரவங்க, இப்போ இருக்கிறவங்க, இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்க, அவங்களுடைய பையன், அதுக்கப்புறம் பேரன், இந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இப்படி தலைமுறை எல்லாத்துக்குமே பொருந்தும். தலைமுறை சிறப்பாக வாழ ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, முன்ஜென்மத்து பாவமாக இருக்கும், தாத்தா செய்த பாவமாக இருக்கும், இல்லைன்னா இப்போதைக்கு இன்மையில் செய்த ப்ராப்ளமாக இருக்கும், மறுமையில் செய்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ப்ரெசண்ட்டில் செய்த ப்ராப்ளமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா, தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம லாக் ஆகிருப்போம், இல்லைன்னா பிளாக் ஆகிருப்போம். இந்த விஷயத்துலேருந்து நம்ம விடுபடுவதற்கான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். முன்னோர்கள் செய்த பரிகாரம். சொல்லுவாங்களே, ஏதோ விட்ட குறை தொட்ட குறை ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக இருக்கும், இந்த உறவாக இருக்கும். சில பேர் நல்லா பழகும், என்னப்பா இன்னும் முன்னாடியுமே பார்த்த மாதிரி இருக்க, விட்ட குறை தொட்ட குறையாக இருக்குமா? அந்த விட்ட குறை தொட்ட குறையாக இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா? ஆக மொத்தத்தில் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன ஆழ விருச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆலமரத்தை நம்ம எங்கே பார்க்குறோமோ, அதாவது பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், நீங்கள் ஆலமரத்தை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு வேளை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்காக போய் நின்றுட்டு போயெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆலமரம் உங்கள் கண்ணில் படும் பொழுதெல்லாம், அதுதான் விஷயம். அதை வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். மரத்தை தொட்டு அந்த மரத்துக்கிட்ட பேசுங்க. இந்த ஆலமரத்தில் எந்த அளவுக்கு சக்தி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வன்னி மரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, வேப்ப மரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, இந்த நவகிரக மரங்களுக்கும் ஒரு சக்தி இருக்குது. இந்த தலைமுறையாக எப்படி விருட்சகம் வந்து இப்போ சொல்லுவாங்க, அதாவது குடும்ப ஒற்றுமைக்கு அந்த ஆலமரம் மாதிரி இருக்கணும். அந்த விழுதுகள் பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பசுமையோடு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தனிமரம் தோப்பாகாதுங்கிற மாதிரி இந்த ஒத்த மரத்துக்கான ஸ்ட்ரென்த் வந்து ஆலமரத்தை சொல்லுவாங்க. ஆலமர விதை, ஆலமர விழுது, ஆலம்பட்டை, ஆலம்பொடி, ஆலம்கொடி எல்லாமே சிறப்பு இந்த விஷயத்துக்கு. ஸோ நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. எப்போ உங்களுக்கு ஆலமரம் கையில் படுதோ நீங்கள் ஆலமரத்தை கையில் தொட்டு நீங்கள் அதோட பேசுங்க. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த பாவமாக எதுவாக இருந்தாலும், முன்னோர்கள் செய்ததாக இருக்கட்டும், தொடர்ந்து வராமல் என்னோடய சந்ததிகள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், என்னோட முடியட்டும் இந்த பிரச்சனையெல்லாம், என்னோட முடியட்டும் இந்த பிரச்சனையெல்லாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வரும் சந்ததிகள், அதாவது இந்த நூல் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தொண்டு தொட்டு ஒன்று கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா? நல்லது மட்டுமே தொடர வேண்டும். நல்லா முக்கியமாக கேளுங்க. இந்த போஸ்டிங் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கையை வச்சு உங்கள் தலையை நெத்தியை வச்சுட்டு, இந்த தலைமுறை சாபம், ஏதோ தடங்கள், ஏதோ விதி பலனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு தீர்ந்து போகட்டும், என்னோடு போய் சேரட்டும், என் குழந்தைகளுக்கோ பேரன்களுக்கோ பேத்திகளுக்கோ வரும் தலைமுறைகளுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஆலமரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது அது மட்டும்தான். இதில் தான் யூனிக் என்ன இருக்கும், உங்களுடைய ஆற்றலும் ஆன்மாவும் கேட்கும் திறன் ஆலமரத்துக்கு உண்டு. அதான் அதிசயம். சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம். இது எப்போ கிடைக்குதோ இது நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். முடிஞ்சிச்சுனாக்கா ஆலமரத்தில் கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் உட்காந்து இளைப்பாறும் நேரத்தில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் உட்காந்து மொபைலில் நோண்டிடாமல் நீங்கள் அதில் மரத்தோட கொஞ்ச நேரம் பேசுங்க. மரத்தோட பேசுனா நீங்கள் பைத்தியம் முடியாடா மரத்தோட பேசுகிற ஆளுங்கள் கிடைக்கலையான்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மரத்தோட பேசுபவர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மரத்தை அதுக்கும் உயிர் உண்டு, ஊன் உண்டு, உறவு உண்டு, எல்லாம் உண்டு. மரத்துக்கு உங்களால் அது பேசுறது உங்களுக்கு தான் கேட்க முடியாது, நீங்கள் பேசுகிறது அதால் கேட்க முடியாது. ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது யுனிவர்சல் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துரும் அது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வைப்ரேஷன், கனெக்ஷன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் செப்பரேஷனை நினச்சிங்கன்னா செப்பரேஷன் தான், வைப்ரேஷன் நினச்சிங்கன்னா வைப்ரேஷன் தான். இந்த மூளை அதை செய்துவிடும். கனெக்டிவிட்டி இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியை கூடயும் இந்த மூளையால் கனெக்ட் பண்ண முடியும்.
மூளையால் அந்த எனர்ஜி எடுத்துக்க முடியும், எனர்ஜியை கொடுக்க முடியும், மைனஸை தள்ள முடியும், ப்ளஸ்ஸை எடுக்க முடியும். பேராற்றல் கொண்ட பெரும் மனிதன் கேட்டிங்கன்னா நம்ம மூளை தான். சரி, அந்த மூளையையே மூலதனமாக வைத்து நம்ம அந்த மரத்தோடே பேசுங்கன்னு தான் சொல்கிறோம் ஆலமரம். சரி, இதுக்கு உங்களுக்கு அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு அந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா, அந்த விழுது கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து வெள்ளை துணியில் இல்லைன்னா பச்சை துணியில் அந்த ஆலமர விழுதை உள்ளே வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச நேம்ஸ், இப்போ பெரியவங்களா இருக்காங்கன்னா உங்கள் பையனோட பேத்தி, பேரன், யார் பேராக இருந்தாலும் எழுதி உள்ள வைங்க. உங்களோடையும் பேர் எழுதி வைங்க, தாத்தா பாட்டி பேரை எழுதி வைங்க. ஒரு லிஸ்ட் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தொண்டு தொட்டு இது எல்லாமே சுபட்சமாக நல்லாக இருக்க வேண்டும்னு சொல்லி கொஞ்சோண்டு பச்சை கருப்பை வாங்கி அந்த துணியை சுற்றி பத்திரமா வச்சுருங்க. வேர் காஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு வருஷம் கழித்து அதை தண்ணியில் விட்டுட்டு திருப்பி புதுசாக ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. குடும்ப ஒற்றுமை, அதேமாரி வரலாறு படைத்த நம்மளுடைய முன்னோர்களுடைய சரித்திரம், இந்த தரித்திரம் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயங்கள்லாம். தலைமுறை சிறக்க வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், இந்த தலைமுறையும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பேரை எழுதுங்க. உங்களுடைய கனெக்டிவிட்டி, உங்களுடைய ரத்த சொந்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பேரை எழுதி வைங்க. அவ்வளோதான். இந்த விழுதுக்கு மிகப்பெரிய அமுதம் உண்டு. என்ன அமுத குணம்? அப்படியே ஆகட்டும், நல்லா இருங்கிறவர் தான். பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். அதனால தான் ஆலமர வேர் விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து லாக்கெட் பண்ணி இடுப்பில் போட்டு விட்ருவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங். கனெக்டிவிட்டியை கரெக்டாக எடுத்து கொடுக்கும். ஒன்லி ப்ளஸ், நோ மைனஸ். ஸோ இதனால தான் இதோடைய எழுத்தும் இயக்கமும் ஆலமரத்து பக்கம் இருந்துச்சுன்னா ஆலமரம் போல் நம்மளுடைய குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆலமரத்திட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறது, போயிட்டு நின்றுட்டு கண்ணாமன்னு நம்மளோட சோகத்தெல்லாம் சொல்லலை, கரெக்டாக நச்சுன்னு நெகட்டிவிட்டியை தூக்கிட்டு பாசிட்டிவ் கொடுப்பா. எனக்கு முன்னோர்கள் வழியாக வரக்கூடிய எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, வரும் சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், எனர்ஜி ப்ளீஸ்ன்னு சொன்னால் போதும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஆலமரத்துலேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் உங்க கூட வர வர ப்ளஸ்ஸாக மாறுவீங்க. ப்ளஸ்ஸாக மாறினா எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஆலமரத்தோட எனர்ஜி எதோட கனெக்ட் ஆகுது? உங்களோட ஜீனில் கனெக்ட் ஆகும். இந்த ஜீனில் கனெக்ட் ஆகும் பொழுது, ஜீன்ஸ் எனர்ஜியோடைய இதில் கனெக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ். அதான் சாக்கடையிலேருந்து பூக்கடைக்கு போகக்கூடிய சில விஷயங்கள். இதை சயின்டிஃபிக்கலாக பார்த்தாலும் சரி, ஆன்மீகமாக பார்த்தாலும் சரி, இல்லை ஒருமுகமாக பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் கேலியும் கிண்டலுமாக பார்த்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் அதாவது போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும்ங்கிறது தான் இது. இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாமே நம்பிக்கையோடு கை வச்சா எல்லாமே நல்லதாக நடக்கும். இல்லை இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டாக்கா அவங்க ஒரு படி தள்ளியாகவே நின்று கொள்ளலாம். இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நல்லது நடக்கட்டும்னு தான் முன்னாடி எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ ஓலைச்சுவடிகள் இருக்குது. சும்மாலாம் நான் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலை. அத்தனை ஓலைச்சுவடிகளிலும் நிறைய வைத்தியமும் இருக்குது. அதாவது நம்மளுடைய ஹையஸ்ட் சின்ன தலைவலியிலேருந்து பெரிய வியாதிக்கான மருந்தும் இருக்குது. அதான் மருத்துவ மகத்துவம் ரெண்டும் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே இருக்குது. நான் அதுலேருந்து தான் எடுத்து கொடுக்குறேன். முன்னோர்களின் பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம், அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். அதுலேருந்து தான் நான் இவ்வளோ நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னா. முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்துன ஒரு நம்பிக்கை.